Hi everyone. நம்ம எப்படி ஒரு டேட்டா ஒரு எக்ஸல் ஷீட்ல என்டர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான நம்ம ஒரு 4-5 விஷயம் பார்க்க போறோம். டெக்ஸ்ட், நம்பர்ஸ், டேட், டைம், லேபிள், ஃபார்முலா இதெல்லாம் எப்படி என்டர் பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவை. ஒன்னு செல் ரெஃபரன்ஸ் ஏரியா, இன்னொன்னு ஃபார்முலா பார். இந்த செல் ரெஃபரன்ஸ் ஏரியாவை என்னன்னு நம்ம சொல்லுவாங்க அப்படின்னா நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த செல் ரெஃபரன்ஸ் ஏரியா எதை நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்கணும், நம்ம பிரசன்டா எந்த ஒரு செல்ல நம்ம ஆக்டிவா இருக்கோ அப்படிங்கறத இந்த செல் ரெஃபரன்ஸ் ஏரியா நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்கும். பாருங்க, இப்ப A1ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப என்னோட மவுஸை கொண்டு போய் நான் இங்க கிளிக் பண்றேன், I2 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு என்னோட செல் ரெஃபரன்ஸ் ஏரியா. சோ நான் எந்த செல்ல ஆக்டிவா இருக்கேன் அப்படிங்கறத என்னோட செல் ரெஃபரன்ஸ் ஏரியா காமிச்சிட்டே இருக்கும். இத என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த செல்லுக்கு ஒரு தனித்தனி ஒரு ஐடென்டிட்டி உண்டு. ஒரு நேம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அந்த செல்லுக்கு ஒரு ஐடென்டிட்டி உண்டு. C8, D1 இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஃபார்முலா பார். இப்ப செல் ரெஃபரன்ஸ் ஏரியா எந்த செல்ல இருக்கோங்கிறது காமிக்குது. அந்த செல்ல நம்ம என்ன டைப் பண்றோம் அப்படிங்கறத ஃபார்முலா பார்ல நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் A1ல இருக்கும் நேம் அப்படிங்கறத நான் டைப் பண்றேன். பாத்தீங்களா, ஃபார்முலா பார்ல ஆட்டோமேட்டிக்கா நேம் அப்படிங்கறது டைப் ஆகுது. சோ அகைன் நான் இப்ப டேப் அமுக்கி B1க்கு போறேன். அங்க ஒண்ணுமே இப்போதைக்கு இல்ல. சோ நாங்க சும்மா பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். சோ ஆட்டோமேட்டிக்கா அங்கேயும் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் ஆகுதா. சோ இதுதான் ஃபார்முலா பார்ல எந்த செல்ல ஆக்டிவா இருக்கோமோ அதுல நம்ம என்ன டைப் பண்றோமோ அது டிஸ்பிளே ஆகும். சோ இந்த ரெண்டு தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கலாம். இப்போ நம்ம டாபிக் உள்ள போறோம். ஹவு டு என்டர் அண்ட் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட் நம்ம எப்படி என்டர் பண்ண போறோம் அப்படிங்கறது பார்க்க போறோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் K1ல நான் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ண போறேன். பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா நேம் டைப் பண்ணிக்கலாம். அட்ரஸ், ஃபோன் நம்பருக்கு அப்புறம் மார்க்ஸ், ஒரு பர்சனோட மார்க் நான் டைப் பண்ண போறேன். சோ நான் என்டர் தட்டிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டெக்ஸ்ட்ல நேம் மட்டும் இருக்கலாம். அட் த சேம் டைம் நேமும் நம்பரும் சேர்ந்து இருக்கலாம். இன்னொரு நம்பர் மட்டுமே இருக்கலாம். சோ நம்பர் இன்டீஜர்ஸா இருக்கணும்னு மட்டும் அவசியம் கிடையாது. இன்டீஜர்ஸ், டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், சயின்டிபிக் நோட்டேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கலாம். பாருங்க, இப்ப நான் நேம் ஆர்த்தி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். அட்ரஸ் ரெண்டுமே டைப் பண்றேன், நம்பரும் டைப் பண்றேன், அட் த சேம் டைம் வேர்ட்ஸும் டைப் பண்றேன். பாத்தீங்களா, நம்பர் அண்ட் டெக்ஸ்ட் ரெண்டுமே நம்மளால டைப் பண்ண முடியும். ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டேன். மார்க். இப்போ மார்க்ல நான் என்ன உங்களுக்கு காமிக்க போறேன்னா டெசிமல் டைப் ஆகுது பாத்தீங்களா. சோ அந்த டெசிமல் தான் காமிக்க போறேன். 85.55 அப்படின்னு மார்க்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க் 85.55 டிஸ்பிளே ஆயிரும். சோ ஈஸியா நம்மளால டெக்ஸ்டும் டைப் பண்ண முடியும், நம்பரும் டைப் பண்ண முடியும். சோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஒரு சிம்பிளானது என்ன பார்க்க போறோம். இங்க பாத்தீங்களா, ஃபோன் நம்பருங்கிறது நம்மளுக்கு தெரியாம இருக்கு. அது தெரியணும் அப்படின்னா இந்த எம் கிட்ட இருக்கிற லைனை நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு டிராக் பண்ணோம் அப்படின்னா வித் நம்மளுக்கு பெருசாகும். சோ எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வித்து தேவையோ அது மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ ஈஸியா விசிபிலிட்டி நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்படிதான் நம்மளால டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் நம்ம என்டர் பண்ண முடியும். அடுத்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா எப்படி டேட் அண்ட் டைம் என்டர் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இப்ப நான் ஏற்கனவே ஒரு டேட் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேட் என்ன அப்படின்னா எனக்கு இப்ப 29/9/2020 இருக்கு. இந்த 9 அப்படிங்கிற இடத்துல எனக்கு செப்டம்பர் வரணும். அதை எப்படி நான் மாத்தணும், ஃபார்மேட் ஆஃப் த டேட்டா எப்படி நான் மாத்தணும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். சோ அந்த செல்ல நம்ம கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போகணும். ஃபார்மேட் செல்ஸ் போனா ஃபார்மேட் மெனு டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஃபார்மேட் மெனு. அங்க டேட் போயிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நான் மார்ச் 14 இந்த மாதிரி செப்டம்பர் நான் வேணும்னு கேட்டேன்னா சோ இந்த டைப்பை நான் கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நான் பிரஸ் பண்ணா பாத்தீங்களா மாறிடுச்சு. சோ 29 செப்டம்பர் 2020 வந்துருச்சு. இப்படி எனக்கு தேவை இல்லைன்னா நான் என்னோட இஷ்டத்துக்கு நான் எப்படினாலும் நான் டைப் பண்ணிக்கலாம் டேட்டா. இப்போ நம்ம டைமிங் பார்க்கலாம். சோ இப்போ நான் டைம் பார்க்கும்போது நான் 9:25 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். என்னோட டைம் 9:25 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். சோ 25 டைப் பண்ணனால 9:26 அப்படின்னு சொல்லி ஆயிருச்சு. சோ இந்த இடத்துல எனக்கு இது மட்டும் தேவையில்லை, எனக்கு செகண்ட்ஸ் வேணும், ஏஎம்ஆ பிஎம்ஆ இது எல்லாமே வேணும் அப்படின்னு எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் திருப்பி என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல டைம் நம்ம டைப் பண்ணிருக்கேனோ அந்த இடத்துல போயிட்டு செல்ல செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு டைம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். சோ யூ வாண்ட் டு செலக்ட் டைம், அந்த கேட்டகரியில டைம் அப்படின்னு இருக்கும். அந்த டைம் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஏஎம்ஆ பிஎம்ஆ அப்படிங்கிறது இருக்கா. சோ நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஐ வாஸ் சூசிங் ஏஎம் அண்ட் ஓகே கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாத்தீங்களா ஏஎம்ஆ பிஎம்ஆங்கிறது ஆயிரும். சோ 9:26 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு.
00 நான் எந்த ஒரு செகண்ட்ஸ்மே கொடுக்கல, அதனால 00. இதே 13 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு PM அப்படின்னு சொல்லி வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. நான் 9:26 போட்டனால AM அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நம்ம எப்படி டேட் அண்ட் டைம் என்டர் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து எப்படி ஒரு லேபிள் என்டர் பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன். அதை வந்து நான் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். அழகா இருக்கு பாத்தீங்களா? நம்ம லேபிள் எல்லாம் கொடுத்தா ரொம்ப வந்து நம்ம டேட்டா அழகா இருக்கும். ஸோ அகைன் கண்டென்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இது எல்லாமே G11 அந்த இடத்துல பண்றேன். ஸோ அகைன் ஐம் பிரஸிங் என்டர். சேல்ஸ் டேட்டா டைப் பண்றேன், என்டர் பண்றேன். ப்ராடக்ட் தேவை தானே? ஸோ என்ன ப்ராடக்ட்? பூஸ்ட் ஹார்லிக்ஸ், அதான் மேல டைப் பண்ணிருக்கேன், அதனால நான் திருப்பி டைப் பண்றேன். அதே மாதிரி சேல்ஸ் வந்து இப்போதைக்கு நான் 2 இயர் மட்டும் டைப் பண்றேன். ஸோ இந்த மாதிரி டேட்டா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல சாரி ஒன் செக். ப்ராடக்ட்ல நான் வந்து இயர் டைப் பண்றேன். ஓகே. ஸோ நான் ஏன் வந்து அங்க மேல சேல்ஸ்ல டைப் பண்ணாம ப்ராடக்ட்ல டைப் பண்ணேன்னா, இந்த ரெண்டையும் நான் வந்து லேபிள் பண்ண போறேன். ஸோ மேலே லேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த ரெண்டையும் நான் லேபிள் வந்து காமனா பண்ண போறேன். அதனால வந்து நான் அந்த இடத்துல டைப் பண்ணல. ஸோ இப்போ கண்டென்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இருக்கா, நான் என்ன பண்ண போறேன், இது மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு, ஏன்னா மொத்தமா ஏன்னா ஒரு கடைக்குள்ள தான் இந்த எல்லாத்துமே இருக்கு நம்மளுக்கு, அப்படிங்கறதுனால நான் மொத்தமா லேபிள் பண்ண போறேன். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஹோம் போயிட்டு மர்ஜ் அண்ட் சென்டர்னு கொடுத்துட்டு நம்ம மர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்டர்ல மர்ஜ் ஆயிரும். மர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம அதுக்கு ரொம்ப அழகா கலர் கொடுத்து நம்ம காமிக்கணும்னு நினைச்சா நம்மளுக்கு தேவையான கலரை நம்ம கொடுத்துக்கலாம். பாத்தீங்களா? மர்ஜ் ஆயிட்டு அழகா லேபிள் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்ப நான் சேல்ஸையும் நான் லேபிள் பண்ண போறேன். ஹோலா செலக்ட் பண்ணிட்டு சேல்ஸையும் நான் மொத்தமா, சேல்ஸ் ஃபுல் டேட்டா தானே காமிக்குது. ஸோ சேல்ஸ் மொத்தமா நான் செலக்ட் பண்ணிட்டு மர்ஜ் அண்ட் சென்டர், ஹோம்ல மர்ஜ் அண்ட் சென்டர் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்களா மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மர்ஜ்ல நான் இப்ப கலர் கொடுக்க போறேன். நான் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்ல நம்ம கலர்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கலர் கொடுத்தா லேபிளிங் வந்து இன்னும் ஹைலைட்டடா நம்மளுக்கு தெரியும். See, I'm labeling separate things. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை நம்மளால கிளிக் பண்ணிக்க முடியும். ஈஸியா வந்து நம்மளால சேல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை நம்மளால வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படிதான் வந்து நம்மளால ஒரு டேட்டாவை லேபிள் பண்ண முடியும். அடுத்து இப்ப நம்ம டேட்டா எப்படி லேபிள் பண்றோம்னு பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு இந்த பிரசன்ட்ல நம்ம நீட்டா தெரியும் டேட்டா லேபிளிங் பண்ணும்போது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ஃபார்முலாவை என்ட்ரு பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு டேட்டா என்ட்ரி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கறனால ஒரு சிங்கிள் ஃபார்முலா மட்டும் வச்சு உங்களுக்கு எப்படி என்டர் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன். மொத்தம் 2 டைப் இருக்கு. என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொண்ணோட அபர்ணாங்கிற பொண்ணோட மார்க் 1 மார்க் 2 மட்டும் நான் டோட்டல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். சோ உங்களுக்கு அடிஷன் மட்டும் தான் இப்ப நான் சொல்லி கொடுக்க போறேன். எப்பயுமே ஒரு ஃபார்முலாக்கு ஈக்குவல் டு சிம்பல் வந்து ரொம்ப முக்கியம். சோ ஈக்குவல் டு போட்டுட்டு B2யும் பிளஸ் C2யும் ஆட் பண்ண போறேன். பாத்தீங்களா மேல ஃபார்முலா பார்ல வந்துருச்சா, B equal to B2 plus C2. என்டர் டைப் பண்ணிட்டேன்னு தட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு அந்த டோட்டல் வந்து என்டர் ஆயிடும். ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், C2 B3 plus C3னாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே செலக்ட் ஆயிடும். என்டர் தட்டிட்டீங்க அப்படின்னா டோட்டல் வந்து உங்களுக்கு வந்துடும். இது நீங்க நினைக்கலாம் இது எல்லாத்துக்கும் இப்படியே போட்டு போறது வந்து ரொம்ப டிடிஎஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஏற்கனவே நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டீங்க. B3 plus C3 அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிட்டீங்க. யூஸ் பண்ணி வச்சிருக்கறனால அந்த டேபிள அந்த செல்ல ஹோல்டு பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பர்சனோட மார்க்கும் ஆட் ஆயிரும். பாத்தீங்களா, எல்லாரோட டோட்டலும் ஆட் ஆயிடுச்சு உங்களுக்கு. இது ஒண்ணு ஈஸியான மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படி அடிஷனே பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மார்க் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இந்த மார்க் 1 எல்லாத்தையும் எல்லா பர்சனோட 12% மார்க்கும் நான் ஆட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டு சம்னா என்ன, அடிஷன். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சம்னா அடிஷன். சரியா? சோ சம் அப்படிங்கறத வந்து நம்ம டைப் பண்ணிட்டு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிடணும். ஓபன் பிராக்கெட் போட்டுட்டு பிராக்கெட்குள்ள எதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போறோமோ போட்டுறணும். செலக்ட் பண்ணி டிராக் பண்ணிடணும். சோ B2ல இருந்து B13 வரைக்கும் நான் ஆட் பண்ண போறேன். அதை செலக்ட் பண்ணி நான் டிராக் பண்ணோனே பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துருச்சு. B2 to B13 நான் செலக்ட் பண்ணி டிராக் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு டிராக் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டு என்டர் தட்டிடுறேன். பாத்தீங்களா ஸ்கோரிங் வந்துருச்சு. சோ இதுவுமே ஒன் ஆஃப் த சிம்பிள் மெத்தட். இன்னொரு சொல்ற ஈக்குவல் டு சம்மன் நம்ம டைப் பண்ணிட்டு ஓபன் பிராக்கெட் நம்ம எதெல்லாம் ஆட் பண்ண போறோமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி டிராக் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் என்டர். சோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிச்சு மார்க் 2ஓட மார்க் 1 தான் வந்து எல்லாருமே கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் ஒரு ஃபார்முலா வந்து நம்ம வந்து என்டர் பண்ணுவோம்.
இந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு எப்படி டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு ஃபார்மேட் இருக்கு, இதுக்கு நம்ம எப்படி டேபிள் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடணும். டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன கண்டென்ட் தேவையோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல போயிட்டு டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு மை டேபிள் ஹாஸ் ஹெட்டர்ஸ், நான் ஏற்கனவே ஹெட்டிங்லாம் கொடுத்துட்டேன். அந்த மை டேபிள் ஹாஸ் ஹெட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஹெட்டிங் கொடுக்கலன்னா இதை எடுத்து விட்டுறலாம், அவங்களே ஒரு இது கொடுத்துருவாங்க, அதுக்கு நீங்க ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ மை டேபிள் ஹாஸ் ஹெட்டருக்கு ஓகே கொடுத்துட்டேன். பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு வந்து ஒரு டேபிள் வந்து டிஸ்பிளே ஆயிருச்சு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஒர்க் ஷீட்ல நம்மளால வந்து டேட்டாவை என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இட் இஸ் ஈஸி டு என்டர் அண்ட் டேட்டா இன் ஒர்க் ஷீட். டெக்ஸ்ட், நம்பர், டேட், டைம், லேபிள், ஃபார்முலா இதெல்லாம் எப்படி என்டர் பண்றதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.